ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நாங்கள் எல்லோரும் இந்த தடவை ஊருக்கு போயிருந்தப்போ வயலுக்கு போயிருந்தோம். அந்த ஒரு வீடியோவை தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போதெல்லாம் வயலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. மெயின் ரீசன் என்னென்னா அங்கே உள்ள போர் செட்டில் குளிக்கிறது தான். இங்கே உள்ள ஸ்கூல்லலாம் வருஷத்துக்கு 2 தடவை லீவ் வரும். ஜூன் மாதத்தில், அப்புறம் நவம்பர் டிசம்பரில். நாங்கள் எப்போவும் ஏதாவது ஒரு லீவில் தான் ஊருக்கு போவோம். ஜூன் மாதத்தில் போனோன்னா நல்லாயிருக்கும். மழை இருக்காது, வெயில் காலமாக இருக்கும். ஆனால் நவம்பர் டிசம்பரில் போனோன்னா கண்டிப்பாக அந்த டைமில் மழைக்காலமாக தான் இருக்கும். இந்த தடவை டிசம்பரில் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி மழை டைமாக இருக்கும்போது அப்பா கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களாம் அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா மழை தண்ணி தேங்கி இருக்கிறதுனால வயல்லலாம் கொசு அதிகமாக இருக்கும். அதோட ரோடுமே பள்ளமும் மேடுமாக இருக்கும். அதனால் பயந்து தான் அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டில் மாட்டு வண்டி இருக்கும். தாத்தா இருக்கும்போதெல்லாம் அந்த வண்டியில் தான் வயலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்பாவும் ஒரு தடவை பிள்ளைங்களெல்லாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். அம்மா வீட்டு தென்னந்தோப்புக்கு தான் போகிறோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். மழை இருந்ததுனால அப்பா கடைசி வரைக்குமே முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கிளம்புறதுக்கு 2 நாள் இருக்கும்போது மழை கொஞ்சம் குறைஞ்சி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருந்தது. அதனால தான் இந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஊரில் என்னோடய ஸ்கூட்டி ஒன்று இருக்கும். எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிப்பேன். அதை நான் எடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். இந்த தடவை ஸ்கூட்டிலேயே வயலுக்கு வந்துடலான்னு தான் பிள்ளைங்களெல்லாம் முன்னாடி அனுப்பி வச்சுட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே இருக்கிறது எல்லாமே விவசாய நிலம்தான். ஆனாலும் இங்கே நிறைய பேர் தென்னை மரம் போட்டுட்டாங்க. என்னோடய சித்தப்பா பெரியப்பா வீட்டு வயலெல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆரம்பத்தில் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது. தாத்தா காலத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வயலுக்கு பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அம்மாவும் எங்கள் கூட தான் வந்தாங்க. அம்மா ஊரில் இருக்காங்கன்னு பேர் தான், ஆனால் அடிக்கடியெல்லாம் வயலுக்கு வர்றதில்லை. நாங்கள் இந்த மாதிரி வரும்போது எங்கள் கூட வருவாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பா இங்கே வயல்லையே ஒரு குதிரை ஒன்று வளர்த்துட்டு வராங்க. குழந்தையிலேருந்தே அதை வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வரும்போது இந்த பசங்க அதை பார்க்குறதுக்கும் இங்கே வருவாங்க. இந்த தென்னை மரம்லாம் ஏன் இப்படி சாஞ்சிருக்குதுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கஜா புயல்னு ஒன்று வந்துச்சு. அந்த டைமில் இந்த புயலால் அதிகமாக பாதித்தது எங்கள் ஏரியாவை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமும் தான். இந்த பக்கம் இருந்த எல்லா தென்னை மரமுமே அப்போ காற்றுல சாஞ்சிருச்சு. இதெல்லாம் அப்போது சாஞ்ச மரம். அதை ஜேசிபி கொண்டு நிமித்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாய்வாகவே வளர்ந்துட்டுருக்கு. அந்த புயலால் எங்களோட தென்னை மரம் எல்லாமுமே சாஞ்சிருச்சு. 1-2 மட்டும்தான் சாயாமல் இருந்தது. அந்த மாதிரி எல்லா மரமும் சாஞ்சதுனால இந்த தென்னை மரம் போட்டிருந்தவங்க எல்லாரோட மனசும் ரொம்பவே பாதிச்சிருச்சு. எங்கள் அப்பாலாம் ரொம்பவே வருத்தமாக இருந்தார். அந்த டைமில் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியலை. ஏன்னா இந்த தென்னை மரத்தை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் சாஞ்சதும் ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டாங்க. எல்லா மரமும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே காய்ச்ச மரம். திடீர்னு சாஞ்சதும் என்ன பண்ணுறதுனே அந்த டைமில் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்பாலாம் ஏறக்குறைய அழற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த டைமில் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தென்னை மரங்கிறது எப்படியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்க்கவே ஆரம்பிக்கும். அது நல்லா காய்ச்சிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி புயல் அழிச்சதுனால தான் எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அந்த கீழே சாஞ்ச மரம் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு பணம் அவங்க செலவு பண்ண வேண்டி இருந்தது. எல்லா மரத்தையும் துண்டு துண்டாக கட் பண்ணி தான் வயல்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மரம் எல்லாமும் அதுக்கப்புறம் புதுசாக போட்டது. இதோட 5 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் ஒவ்வொரு மரமும் காய்க்க ஆரம்பிக்குது. திரும்பவும் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து 5 வருஷம் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி புயல் மழைன்னு சொன்னால் இந்த தென்னை மரம் ஞாபகம் தான் வரும். மரத்தை விடவும் அதை கூடவே இருந்து பார்த்துக்கிட்ட அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவார். சில பேரோட அதெல்லாம் பாதி மரம் சாஞ்சு பாதி தான் இருந்தது. ஆனால் எங்களோடது மொத்தமாகவே சாஞ்சிருச்சு. இப்போ தான் ஒவ்வொரு மரமாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. தென்னையெல்லாம் காய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஒரு சில மரம்லாம் 2-3 வருஷத்துலேயே காய்க்கிற மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி மரம்லாம் சீக்கிரமே காய்ப்பை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்பா எப்போவுமே 5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கிற மாதிரியான தென்னை மரம் தான் போடுவாங்க.
இந்த இடத்துல போர் செட் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு வைக்கிற மருந்து, அப்புறம் இந்த கல்லுப்பு அந்த மாதிரியான ஐட்டம் தான் அப்பா வச்சுருப்பாங்க. இது நெல்லுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிற ஸ்ப்ரேயர், அந்த மாதிரி பொருளெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அப்போது மழை பெஞ்சு ஈரமாக இருந்ததுனால ஒரு வாரமாக மோட்டார் போடவே இல்லை. அன்றைக்கி நாங்கள்லாம் வந்ததுனால அப்பா போட்டு விட்டாங்க. அன்றைக்கி பசங்களையும் குளிக்க வேணான்னு சொல்லியாச்சு. ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. அதோட சளி பிடிக்கும் மழை நாளுங்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் அப்பா மோட்டாரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க குளிக்கலான்னு தான் அன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக கிளம்பி வந்திருந்தாங்க. இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா விவசாயத்தை அவங்களால தனியாக மேனேஜ் பண்ண முடியலை. அதோட எல்லாரோட பசங்களுமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. இப்போல்லாம் விவசாய வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்பா அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கத்தில் நெல், கடலை அதெல்லாம் விவசாயம் பண்ணுவார். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இந்த இடத்துலலாம் தாத்தா தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போல்லாம் சோளம், கடலை, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு அது எல்லாமே தாத்தா விவசாயம் பண்ணுவார். பச்சை மிளகாய், அப்புறம் எல்லா விதமான காய்கறிகளுமே இங்கே விவசாயம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங்கில் அப்புறம் லீவ் டைம்லலாம் அடிக்கடி வயலுக்கு வருவோம். அப்போது இருந்த பசங்களுக்கெல்லாம் அதுதான் டைம் பாஸ் ஆகும், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. இந்த காலத்தில் மோஸ்ட்லி பசங்க எல்லோரும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. அவங்களையும் நம்மளால் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லாததுனால தான் நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்வால்வாக இருந்தோமோ என்னமோ. இந்த மாதிரி காஞ்சி போன தென்னை மட்டைகளுக்கு இடையில பார்த்தா சில சமயம் பூரான், தேல் அதெல்லாம் இருக்கும். இந்த தென்னை மரம்லாம் ஓரளவுக்கு வளர்கிற வரைக்குமே இடையில வேறு பயிரெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. அப்பாவுமே இதில் கடலை, உளுந்து அதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான மிளகாயும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பாங்க. இந்த மிளகாய் செடியெல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு. அதோட மழையும் வந்ததுனால எல்லாமே ஒரு மாதிரி வீணாக போயிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கத்திரி செடியும் வச்சுருந்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எதுவும் தேவைன்னா எடுத்துக்கலாங்கிறதுக்காக அப்பா கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கும் நட்டு வச்சுருக்காங்க. கிழங்கெல்லாம் பெருக்கிற நேரத்தில் மழை விடாமல் பெஞ்சதுனால சரியாக கிழங்கெல்லாம் விடலைன்னா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. மரவள்ளிக்கிழங்கு எப்போவுமே அதோட வேர்லேருந்து தான் கிழங்கு பெருக்கும். எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, சரியாகவே கிழங்கு வரலை. அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது உரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் 3 அடி 4 அடி உயரத்தில் சிமெண்ட் தொட்டி மாதிரி இருக்கும். ஒரு 40-50 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே இந்த உரையெல்லாம் ஒன்று ஒன்றா இறக்கி வச்சுருப்பாங்க. அது உள்ளே தான் போரே போடுவாங்க. ஏன்னா மண்ணெல்லாம் சரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் அப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இது உள்ளே தான் போர் போட்டு மோட்டார்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததும் வேறு இடத்துல போர் மாற்றி போட்டுட்டாங்க. இனிமேயும் அதோட யூஸ் கிடையாதுங்கிறதுனால கிணறு மாதிரி இருக்குது, இருந்தாலும் டேஞ்சருங்கிறதுனால மண் போட்டு அதையும் மூடிட்டாங்க. அப்போது நாங்கள்லாம் வயலுக்கு வரும்போது தாத்தா அந்த பக்கம் போய் அதை எட்டி பார்த்தாலே சத்தம் போட்டுட்ருப்பாங்க. அந்த பக்கம் யாரும் போகாதீங்க போகாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா தவறு எதுவும் விழுந்துடுறோமோ என்னமோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் சொல்லுவாங்க.
அப்புறம் இது வந்து சித்தப்பா வீட்டு வயல். அவர் இங்கே வயல்லையே ஒரு குதிரை வளர்த்துட்ருக்காரு. அந்த குதிரை சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவர் வாங்கினது. இப்போ அதுக்கு 4 வயசு ஆகுது. இது பிஸ்கெட் பழம்லாம் கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு தெரியல, அதனால் எதுவுமே அன்றைக்கி வாங்கிட்டு வரல. சித்தப்பா இந்த குதிரைக்கு ஒரு வண்டியும் வச்சுருக்காரு. அது அந்த பக்கம் கொட்டகையில் இருக்குது. எப்பாவது அதை வெளியிலையும் எடுத்துகிட்டு போவார். பிள்ளைங்கெல்லாம் கிட்ட போகும்போது அந்த குதிரை எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு. போன வருஷம் நாங்கள் போயிருந்தப்போ கொஞ்சம் சின்ன குதிரையாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. கொசு கடிக்க ஆரம்பித்ததுனால அப்பா எங்களை அதுக்கும் மேலே அங்கே நிற்க விடலை. எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.